வணக்கம் நண்பர்களே. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா, திங்கட்கிழமைலேருந்து ரெகுலரா வந்து ஸ்டாக் எடுத்து எல்லாமே பேக் பண்ணி தமிழ்நாட்டுக்கு அனுப்ப போகிறோம். இப்போ வந்து ஃபுல் காய்ச்சல் வந்துச்சு. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, லைட்டா வந்து ஒரு 95% காய்ச்சல், 90% காய்ச்சல் வந்துட்டு இருந்தது. அதை வந்து எடுத்து ஸ்டாக்கெல்லாம் வைக்க முடியாது. எப்படியும் வெயிட் லாஸ் ஆகுற காரணத்தினால, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, யாரும் ஸ்டாக் எடுத்து வைக்க மாட்டாங்க. ஸோ வந்து இப்போ வர 100% காய்ச்சல் வந்துடுச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து நல்லா சுக்காமாலாம் வந்துட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இது தாராளமாக ஸ்டாக் எடுத்து வைக்கலாம். பூண்டு பார்த்தீங்கன்னா, ஸ்டாக் எடுத்து வைக்கிற அளவுக்கு வந்து பெரிய அனுபவம்லாம் ஒன்றும் தேவையில்ல. பூண்டு வந்து யார் வேணா ஸ்டாக் எடுத்து வைக்கலாம். அதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு 10க்கு 10 ரூம் இருந்தாவே ஒரு டன் அளவுக்கு வைக்கலாம். முக்கியமா வந்து கண்டிப்பா அதில ஒரு ஃபேன் இருக்கணும், ஒரு ஜன்னல் இருக்கணும். ஸோ இந்த மாரி மெத்தட்ல இருந்தா மட்டும் தான், அத நீங்க பாதுகாப்பாவும் ஓரளவுக்கு அத ஃப்ரெஷ்ஷா வச்சுட்டு இருக்க முடியும். இந்த மாரி இருக்கும்பொழுது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 4லேருந்து 5 மாசம் வரையும் அது தாராளமா தாங்கும். ஆனா எடுக்கும்போது நல்லா காய்ச்சல் சரக்கு எடுக்கணும். காய்ச்சல் சரக்கு எடுக்கலைன்னா கொஞ்சம் வெயிட் லாஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மினிமம் பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து தமிழ்நாட்டுக்கு வரதுக்குள்ள கம்பல்சரி 1 கிலோ வந்து ட்ரை மாலையா வெயிட் லாஸ் ஆகும். இது எல்லாமே காமன். இது வந்து பார்த்தீங்கன்னா, இது எந்த பொருளும் பார்த்தீங்கன்னா, வெங்காயத்தில 2 கிலோ வெயிட் லாஸ் ஆகும். பூண்டுல 1 கிலோ வெயிட் லாஸ் ஆகும். இது ஏன் ஆகுதுன்னா, லாரியில வந்து மூட்டையோட மூட்டை ஏட்டும்போது அந்த ஹீட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த உள்ள இருக்கிற தண்ணி வந்து ட்ரை ஆகுறதுனால கம்பல்சரி இது மாரி வெயிட் லாஸ் ஆகுது. இது இல்லாம போன வருஷம் நாங்க ஸ்டாக் வைக்கும்போது நான் ரூ. 96 எடுத்தேன். அது நாட்டு சரக்கு தான் எடுத்தேன். ஊட்டி எடுக்கல. நாட்டு சரக்கு வந்து ரூ. 96 எடுத்தேன். அது தமிழ்நாட்டுக்கு எல்லாமே சேர்த்து வரதுக்குள்ள வந்து ரூ. 110 ஆச்சு. இது இல்லாம அந்த ரூமுக்கு ஃபேனோட செலவு, அது கரண்ட் பில் செலவு, ரூமுக்கு கொஞ்சம் இதர செலவெல்லாம் ரெடி பண்ணுறதுக்குள்ள எனக்கு ஒரு ரூ. 30 வந்து அந்த வாடகை எல்லாம் சேர்ந்து ரூ. 30 வந்துடுச்சு. ரூ. 150 வந்து அடக்க விலை ஆயிடுச்சு. இது இல்லாம ஆ இப்போ பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ்ன்னு ஒண்ணு இருக்கும். வெயிட் லாஸ் வந்து ஒரு ரூ. 20லேருந்து ரூ. 25. ஸோ எனக்கு எல்லாம் போயிட்டு 1 கிலோவுக்கு ரூ. 125 கிடைச்சது போன வருஷம். அப்போ பார்த்தீங்கன்னா, ஹோல்சேல்ல வந்து நான் ரூ. 300 பண்ணிட்டுருந்தேன். ரீட்டெயில்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 350 வரையிலும் நம்ம ராணிப்பேட் டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு இருந்துச்சு. சென்னை அதுக்கப்புறம் கொஞ்சம் ரூரல் ஏரியாலனா கொஞ்சம் அந்த சைடு மதுரை இந்த மாரி தமிழ்நாடு வந்து சவுத் சைடு நார்த் சைடு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ரூ. 350 வரையிலும் போயிட்டு இருக்கும்போது, சவுத் சைட்ல 400 வரையிலும் போயிட்டு இருந்தது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல லாபம் வந்து எல்லாரும் எடுத்தாங்க. இத பத்தி ஏதாச்சும் உங்களுக்கு ஸ்டாக் வேணும் அப்படின்னா, நம்ம திங்கட்கிழமைலருந்து ஃபோன் பண்ணுங்க. ரெகுலரா எடுத்து அனுப்புறோம். கீழ இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. இது இல்லாம நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா இப்போ வர்றது ட்ரை மால்ன்றதுனால நாங்க மேட்டூர் பார்சலையும் போட தயாராகிட்டோம். ஒரு மூட்டையா இருந்தாலும் சரி எங்கன்னா டெலிவரி குடுக்குறோம். நீங்க போய் அதில எடுத்துக்கலாம். அதேமாரி இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணும்போது உங்களுக்கு 1 மூட்டையோ, இல்ல ஒரு 2 மூட்டையோ எல்லாம் மேட்டூர் பார்சல்ல போற மாரி உங்களுக்கு எல்லாமே டிரான்ஸ்போர்ட்டேஷன் செட்டிங் பண்ணி குடுத்துர்றோம். இது இல்லாம பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுக்கு வந்து என்னென்ன ஸ்டேட்ல என்ன பொருள் வந்து பிரைஸ் கம்மியா இருக்குன்னு சொல்லி ரெகுலரா அப்டேட் ஆகும். அத நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து குடுத்துர்றேன். நீங்க அத போய் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா, உங்களுக்கு ரெகுலரா வந்து அதில நீங்க ரேட் பார்த்துக்கலாம். மத்தவங்களுக்கும் நாங்களும் குடுக்குற விலை உங்களுக்கே வந்து பார்த்து தெரிஞ்சு எடுத்துக்கலாம். அதேமாரி பூண்டு பிசினஸ் பண்றோன்றவங்க கீழ இருக்க நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. ஸ்டாக் எடுக்கணுன்றவங்களும் ஃபோன் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.